கேஜியா வர அந்த இப்படி நடந்து வரான்னு சொல்லி அவங்க வந்துட்டோம். நாகம்மன்கிட்ட சக்தி எல்லா பூசையும் முடிச்சிட்டோம். உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியாது. பொங்கல் இங்க பாருங்க, பொரிச்ச மோதகம், வடை. சரியா? முதல் கேஜி எப்படித்தான் இருந்தவோ இப்போ கொஞ்சம் மெலிஞ்சிட்டா. அப்போ இப்போ ஒரு மைலோ குடிச்சதுல இருந்து ஒரு 10% மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். விளாம்பல ஜூஸ். அனைத்து உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் சக்தி. இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். முஸ்லீம் மாதிரி வந்து நிற்கிறீங்க. வெயிலுக்கு டேன் ஆகி. ஓகே ஓகே ஓகே. இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, என்ன கேட்டியா? இன்னைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான இடத்துல நிற்கிறோம். உங்களை பார்த்தாலே கடற்கரையான எங்க வந்திருக்கிறோம்னா நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இப்பதான் திருவிழாக்கள் முடிஞ்சு ஒரு மாதம் ஆகி இருக்குது. நாங்க திருவிழாக்கு வர முடியல. அப்ப நாங்க இப்ப வந்திருக்கோம். என்ன காரணம் சொன்னா, இன்றைய நாள் என்ன கேட்டிக்கா? ஆடி பிறப்பு. அம்மன் பிறந்த மாதம் ஆடி பூரத்துல அம்மன் பிறந்தவா. இந்த ஆடி பிறப்பு நாங்க கொஞ்சம் ஸ்பெஷலா நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கு வந்து அவன் ஆசைகளை பெற்றுக்கொண்டு போறோம். எங்க பேபியோட ஒரு தனியா சுத்தி திரிவீங்கன்னு நீங்க யோசிக்கலாம். இந்த காத்துக்கு இந்த வெயிலுக்கு அவ கொண்டு வர முடியாது. அதனால அவ விட்டுட்டு நாங்க தனியா தான் வந்தோம். மற்றது அது மட்டும் இல்ல, சில தோஷங்களையும் நாங்கள் ஆடிப்பிரபு நம்மகிட்ட வாரும். சில தோஷங்களும் எங்களுக்கு இருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் கழிச்சு கொண்டு போவோம்னு சொல்லி தான் வந்திருக்கிறோம். எல்லாத்தையும் வீடியோவில் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள கோயிலுக்கு போகலாம். போன முறை என் ஃப்ரெண்ட் குடிபுரலுக்கு போனதுக்கு இந்த ரோட்டால தான் போட்டில் போயிருக்கோம். இப்போ நயினாதீவுக்கு போகிறதுக்கும் போட்டில் பைக் ஏற்றி இருக்கிறோம். அப்படியே போட்டில் போகிறோம். சக்தி அங்கே பைக்கோட நிற்கிறார். நாங்கள் வந்துட்டோம். யாருங்கோ எவ்வளோ அழகான இடம் வந்து சக்தி பைக் ரக்க போகிறார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீதிகள் எல்லாமே இப்போ நீட்டாக செய்திருக்கணும், புனரமைச்சிருக்கணும். பாருங்க, பல கோடி செலவில் இந்த கேஜியா வர அந்த இப்படி நடந்து வரான்னு சொல்லி அவங்க ஸ்டைல் போல பல கோடி செலவில் இது புனரமைச்சிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போகிறோம், நயினாதீவு போகிறோம். அதுக்கு முதல் நாங்கள் அதில் தான் போட்டு ஏறணும். போட்டு ஏறி போகணும். ஸோ அதில் போய் டிக்கெட்டுகள் எல்லாம் எடுக்கணும். நிறைய வேலைகள் இருக்குது. வாங்க, எல்லாத்தையுமே இந்த காணொலியில் பார்க்கணும். வாகனங்கள் எல்லாம் வந்து நிற்கிது. வாங்க, எவ்வளோ வாகனம், சிங்கள வாகனங்கள் எல்லாம் நிற்கிது. காரணம் இங்கே புத்த கோயில் இருக்குதானே. சரியான க்ரௌட், நல்ல சனம் இருக்கு போல இருக்கு. என்ன தூரம் இந்த பாகையே தெரியுது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். புதுசாக செய்யப்பட்ட ரவுண்ட் அபோட் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் பெரிய ரவுண்ட் அபோட்டாக தான் இருக்குது. கப்பல்கள் எல்லாம் இருக்கு. அது பாதைன்னு சொல்றது, அந்த போட்டை பாதைன்னு சொல்றது. ரவுண்டை போட்ட பாருங்க, சரியான பெரிய ரவுண்டை போட்டா கொஞ்சம் சின்னனா இருக்கலாம். இந்த இதைத்தான் கேஜியாக கேட்டால் இப்போ செய்து கொண்டு இருக்கல, இன்னும் செய்து முடியலை. இது பாதை, வாகனங்கள் எல்லாம் ஏற்றி கொண்டு போகலாம். எப்படி உள்ளூர் போவோம். நிறைய கண்டெய்னர்கள் இருக்கு. இப்படி உள்ளூர் போக முடியாது. அம்மா அதையெல்லாம் இருக்கு. இதுக்குள்ளே இருந்து அப்படியே லைனாக போகணும். இதில் அப்படியே லைனாக இருக்கணும். இருக்க ஒவ்வொரு ஆளாக கூப்பிடுவாங்க. நாங்கள் பாருங்க, அங்கே நிற்கணும் போய் ஆசை. ஜெட்டியாக பெருசாகி கொண்டு இருக்கணும். அந்த கல்லெல்லாம் போட்டு கடல் அங்கே கொஞ்சம் பெருசாகி கொண்டிருக்கணும். எவ்வளோ சனம் மட்டும் வரும் நயினாதீவு. இதுக்கு ஜக்கெட் எடுக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு. இதுல கொண்டது கூட எல்லாருமே அடிவட்டு அடிக்கணும். கேஜி பாக்கெட்டை கழட்டிட்டு தான் போடும். கேஜியாவுக்கு ஒரு ஆள் எடுத்து கொடுத்துருக்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு அடிபடினா பாருங்க, நாங்கள் கொண்டு அடிவட்டு எடுக்கணும். ஈஸியாக கிடைச்சிட்டு உண்டு. சரி, கஷ்டப்பட்டு போட்டு ஏறிட்டோம். மேலே தான் இருக்கிறோம். நிறைய பேர் ஏற்றிட்டு போகிறாங்க. பெரிய போட் தானே, பிரச்சனை இல்லை. பைக்கில் எல்லாம் ஏற்றிருக்கு. பைக்கோட எல்லாம் போகலாம். நயினாதீவு போகிறோம்னா நீங்கள் பைக்கெல்லாம் கொஞ்சம் ஏற்றிட்டு போகலாம். போட் வெளிக்கிட்டுது.
கேஜியா சொல்லணும். கேஜியாக போட் பயணம் பண்ணாலே தலையை சுத்தம். பயத்துல நிக்கிறா பாப்போம். இப்போ விகாரையில் ஆக்களை ரக்கிச்சு நைனாதீவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். நாபுசனி அம்மா நாங்கள் வந்தோண்டே இருக்கிறோம். வந்துட்டோம் நாகம்மன்கிட்ட. சக்தி வேஷம் மாறிட்டார். வேட்டி சால்வை எல்லாம் போட்டு மாறுவீங்க. இப்போ நாங்கள் அம்மன்கிட்ட வந்துட்டோம். என்ன நல்ல ஒரு நாளில் அம்மன் சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறோம். வாங்க உள்ளுக்கு போவோம். உள்ளுக்கு வீடியோ போட்டோ எடுக்கலாது தான் நினைக்கிறேன். அங்க முன்னும் போட்டிருக்கு அடையாளம் கண்டு. அதுகள் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. உள்ளுக்கு போவோம். இப்ப நாங்கள் உள்ளுக்கு போய் முக்கியமான இடத்த போய் கொண்டிருக்கோம். எல்லா பூசையும் முடிச்சிட்டோம். உள்ளுக்கு வீடியோ எடுக்க முடியாது, அதால எடுக்க முடியல. இப்ப நாங்கள் சாப்பிடலாமோன்னு பாக்குறதுக்காக மடத்தை நோக்கி போயிட்டோம். எங்களுக்கு இன்றைக்கு எங்கட ஊர்ல அதாவது நாங்க தேர் திருவிழா எல்லாம் போட்டாங்க. இன்றைக்கு பூங்காவன திருவிழா. அப்ப காலமா சாப்பாடு அங்க போனா சாப்பிடலாம். மதிய சாப்பாடு அங்க போனா சாப்பிடலாம். இங்க பாருங்க தண்ணி எல்லாம் அடிக்கணும் சுடுகுதான்னு சொல்லி போட்டு தண்ணி தெளிச்சு கொண்டு இருக்குது. அங்கே போனால் சாப்பிடலாம். நாங்கள் அதுக்கு முதல் இங்கே எங்களுக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி வசதி சுலபமாக போய் சாப்பிடலாமா சாப்பிடுவோம். எல்லாரும் பலமையாக பார்த்துருப்பீங்க. நான் நைனாதீவை சுற்றி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு நைனாதீவ் வீடியோ போடல. என்ன சார் சொல்லுங்க என்ன மாதிரி போனது கூட பயணம் வரைக வைத்த பிரட்டுது அப்படி இப்படி என்று அழுது கொண்டு வந்தோம். போட்ல ஏறினாலே அது விடியவே கப்பல் ஏற முதல் வீட்டேந்து வலிக்கிடே வைத்த பிரெட தொடங்கிடும். அதான் அந்த மெனம் தான். வீட்டே வாங்கிட்டு ஐயோ எனக்கு வைத்த பிரெட் கப்பல் ஏறி போறேன் நினைச்சாலே இந்த மடம் இல்லையா சாப்பாடு கொடுக்குறாரு. இதுதான் சக்தி திறக்க நேரம் செல்லும் போல. அதுதானோ நாங்க ஏமாந்துட்டோம். என்னன்னு சொன்னா இப்ப நேரம் 11:15. 1 மணிக்கு தானா சாப்பாடு கொடுக்குறோம். நாங்க இப்ப வலிக்கிட்டோம்னா 1 மணிக்கு வீட்டை அனுப்போம். தனியா விட்டு வந்தாங்க. அப்ப நாங்க சாரி தனியா தானே விட்டுட்டு வந்தோம். நீங்க என்ன விட்டுட்டு வந்தாங்க. அப்ப நாங்க இப்ப போட் எடுத்தோம்னு சொன்னா போயிடுவோம். போய் எங்கட கோயில போய் சாப்பிடுவோம். நல்ல டேஸ்டா இருக்கு சாப்பாடு. திருவிழா காலங்கள்ல கூட டேஸ்டா இருக்கு. நிறைய இடத்துல பொங்கல் பானைகள், அதாவது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க பொங்கல் பானைகளில் பொங்கி கொண்டிருக்கணும். அழகாக தண்ணிகள் எல்லாம் நிலம் சூடாக இருக்குது. அப்போ தண்ணி அடிச்சு குளிராகி கொண்டே இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி அங்காலையும் கொஞ்சம் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் புத்த கோயிலுக்கு போயிட்டு கூட நிறைய சிங்கள மக்கள், அதாவது எங்களோட சகோதர இனத்தவர்கள் எங்களோட நாகன்யம்மனை தொழுது விட்டு போய் கொண்டிருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய புலம்பெயர் தமிழர்கள் இங்க வந்திருக்கிறேன். இல்ல ஊர் ஆக்களை விட அவையெல்லாம் கூடவா இருக்குது. நாங்களும் கும்பிடல. சிவலிங்கத்தை சுத்தி நாக அம்மன் எவ்வளவு பேர் இருக்கணும். சரி நாங்க பெரிய பயணிப்போம். ஒரு வாசல்லே ஒரு அழகான நந்தி, ஒரு பெரிய நந்தி இருக்கிற இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச இதுதானே. நல்ல ஒரு மணி மண்டபம். ஓ நல்ல சுகமா இருக்கு. சக்தி வேடம் மாறுதல் செய்ய போறாரா? ரகட் தானே வேஷமா. இங்கே பார்த்தீங்கன்னா சக்தி டிஷர்ட்டை போடுங்க. பிரசாதம் வாங்கிட்டோம். நாங்கள் பூஜை செய்ததால் எங்களுக்கு பிரசாதம் தந்தவ பொங்கல். இங்கே பாருங்க பொரிச்ச மோதகம் வடை. சரியா பிரசாதம் வாங்கியாச்சு. சக்தியும் ரெடி ஆகிட்டார். இனி நாங்கள் ரங்கி எங்களோட எடுமங்கோயில தான் எங்களோட விரதத்தை நிறைவு செய்ய போகிறோம். ஏன்னா போயிடலாம். இப்போ 11:15 தானே போட்டால போயிடலாமா.
ஓகே சரி நாங்கள் இறங்குவோம். எனக்கு ஒரு ஜூஸ். ஓ கட் புதன் உள்ளுக்கு ஏற்கனவே போடுறது நல்ல ஆள் தான். எனக்கு ஒரு ஜூஸ் வாங்கி தருவீங்களா? ஓகே. சக்தி பேக் கொழுவிட்டார் வரைக்கும் நான் தான் இந்த லஞ்ச் வந்தோன்னு வந்தேன். நான் சக்தி இப்போ கொழுவி வச்சுக்கிறேன். சரி நாகம்மா அடுத்த தடவை வாரோம் போட்டு வரோம். செருப்பை வரைக்கும் ஒரு ஆளுகிட்ட கொடுத்துட்டு செருப்பு வந்து முன்னுக்கு நின்று நான் முன்கடையெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லி தான் வேண்டாவா அந்த கடை தான் தண்டி எடுக்க வரைக்கும் தொங்கல் கடையில் உணர்ந்து விட்டுட்டாங்க. அவாவே காணே செருப்பு வேணாவே காணல. இப்போ நாங்க அவசரமா முன் வாசல்ல நின்று வேணுமா செருப்பு ஜூஸ் கிடைங்க எனக்கு. நாங்க வந்து ஜூஸ் குடிக்க போறோம். அடிக்கிற வெயிலுக்கு சரியான தாகமா இருக்கு. நேரம் போனீங்கன்னா தான் பன்சால் போகலாம் விகாரைக்கும். அப்ப நாங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு வெளிக்கிட போறோம். களைச்சிட்டேன் நான் கோவிலுக்கு போய். பிரச்சனை சொன்னா நான் கேஜியாவை இப்படி வீட்டை ஊட்டி கொண்டு போறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பியூஸ் வட்டி சார்ஜ் போட்டு ஃபுல்லா போட்டுதோ இல்ல. இப்போ ஒரு மைலோ குடிச்சதுல இருந்து ஒரு 10% மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். விளாம்பழ ஜூஸ் குடிச்சா இன்னும் ஒரு 10% வரும். அப்போ 70% தாக்கு பிடிக்குமா? வீட்டை போக மாட்டேன் தாக்கு பிடிக்குமா? இல்லை குறியட்டும் அப்படியே போடுமா? இப்போ எங்கள் அலுவலெல்லாம் முடிஞ்சு ஃபுல்லாகவே முடிஞ்சுது. அங்கே பின்னுக்கு அதாவது கோயில் வாசல் கோபுரம் இங்கேன்னு சொன்னால் அங்கால போய் மற்ற அங்கால போய் ஜூஸ் வண்டி குடிச்சிட்டோம். செருப்பு வைக்கிறவ அங்கால போய் வைக்கலாம். ஏண்டா இது முன்னுக்கு வைக்கிறவே தான் காசு தேவை. அங்கே நிறைய இது வச்சுருக்கலாம். பரட்டான் அவர்கிட்ட வந்தால் இங்கே வேணுமோ செருப்புகள் நீங்கள் அங்கால கொண்டு வச்சா ஒன்றுமே தேவையில்லை. பாக்கி தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. வடிவாக கொண்டு வைக்கலாம். இதில் முன்னுக்கு வரைக்கும் பறைக்கணும். இப்போ நாங்கள் அங்கால போனாலும் சும்மா கலட்டி விட்டுட்டு போயிடணும். பறைக்கணும் இங்கே கேட்டியாவை. சரி ஓகே. எங்கள் அலுவல் முடிஞ்சு நாங்கள் அப்படியே போகிறோம். போகிறதையும் பார்ப்போம். துவங்கிட்டா கேஜி என்னடா துவங்கல கேட்கலன்னு பார்த்தேன். துவங்கி அந்த இனத்தோட போய் கண்ணோட போய் நிற்கிறா. முதல் கேஜி அப்படித்தான் இருந்தவா. இப்போ கொஞ்சம் மெலிஞ்சிட்டா. அப்போ கேஜியா நீங்கள் உங்களோட பழைய உருவம் அது போய் நிற்கிறீங்க. இப்பெல்லாம் கேஜி ஆகுதான். நான் வேலை சீக்கிரத்துல இன்னும் ஒரு 3 கிலோ குறைச்சிட்டு நான் அப்படி வெயிட் லாஸ் பண்ணான்னு சொல்லுவேன். சரி ஓகே. என்ன சொன்னவர் சக்தி ஃபியூஸ் போட்டுறாரு. இப்ப தனக்கு ஃபியூஸ் சக்தி சக்தி அவசரத்துல நாங்க இருக்கலாம். இப்ப வரைக்கும் உளியாம ஊதிக்கொண்டே இருக்கிறார். மச்சாக்கெல்லாம் சும்மா காசாங்க இருக்கிறார். அவர் புள்ளாங்குழல் ஊதிக்கொண்டு ஊதுறார். ஆனா காசு அவருக்கு கேட்கிறார். என்ன சொன்னா ஒரு போட் வலிக்கிடுது. நாங்கள் ஹெரியா போவோம். ஹேஜியா அந்த வேமா வரும் இல்லை. ஹேஜியா வேணும் வலிக்கிட்டா தான் போகலாம். வேமா போனால் தான் போகலாம். நாங்கள் அலுவலை முடிச்சு கொண்டு வரைக்கும் எதுக்கால வந்து நாங்கள் போய்க்கு எதுக்கால போய் நாங்கள் போட்டு ஏற வேணும். ஹேஜியா போங்க. என்ன சொல்லுங்க. நன்றியோ அவசரமா வந்தாங்க. அது இல்ல போட்டு எனிதான் போட்டு அம்மா இதுல இருக்கேங்கள முன்னுக்கு இந்த படம் இருக்கு பாருங்க. இந்த பழைய கால நினைவுகளை கொண்டு வருது. என்ன சார் அந்த தண்ணி பைப்பு அப்படியே ஃபுல்லா அந்த புத்த கோயிலுக்கு போறாக்கள் தான் இருக்கணும். போனாக்கள் ஃபுட்ல ஏற போறோம் தானே சத்து. இங்க வேணும் பின்னால நான் என்ன போட்டான் சூரியா மாதிரி தான் பார்க்குற வாடிக்கை வேணுங்க தம்பாங்க. என்னன்னு சொன்னால் இதில் ரிக்ஸ் என்னன்னு சொன்னால் இது அடிபட்டு முன்னுக்கு அடிபட்டு இருக்கிறவங்க கீழாம் போயிருப்பினான். கடைசியாக போய் மேலே இருக்கலாம். அதுதான் தந்திரம். அந்த தந்திரம் இந்த முறை ஒவ்வொரு முறையும் எனக்கு இந்த தந்திரம் பலிக்கிறது. இந்த முறை பலிக்குது. நிறைய கேம் பலிச்சது சக்தி.
Success. அப்படியும் சக்ஸஸ் ஆகிடுது. இதுதான் நீங்க அவசரப்பட்டு முன்னுக்கு வந்தீங்கன்னா கீழாம போயிருக்க வேண்டியது. ஆறுதலா வந்துருக்கீங்கன்னா மேல வந்துருக்கேன். நாங்கள் இப்போ வீட்டை நோக்கி பயணம் செய்கிறோம். முன்னாடி பாருங்க நல்லா தெரியுது. வீடு வந்து போற இடம் முழுக்க நித்திர ஓடுறதான் வீடு. நித்திர உள்ளேலண்ணா சும்மா கண்ணை முடியும். கேஜியாக தலையை சுத்துது. போட் பயணம் கேஜியாக தலையை சுத்தும். நல்லா இருக்கு. அந்த தண்ணி வந்து முகத்துல அடிக்குது. கடல் தண்ணி இடைக்கிற காத்து மடிக்க வேற லெவல்ல நித்திர வேற. ஆனா நான் நித்திரோட பயம் விழுந்துடுவேன். தண்ணி எல்லாமே வத்திட்டு மடிது கால வரைக்கும் இவ்வளவு தண்ணி நிக்கிறது. இப்ப இந்த சைட்டை பாருங்க வெறும் போயிருக்கு. நாங்க கப்பல்ல போய்க்கலையும் அவ சொன்னவ கொஞ்சம் பேரை தான் ஏத்துவோம். தண்ணி வத்திட்டு கடல் வத்திட்டு கடல் கொஞ்சம் பேரை ஏத்தி நிலம் ஆடி முட்டுப்பட்டதுதான். சேறு வந்தது கீழே தண்ணி. அப்படியே எந்த இடம்? உருகாட்டுவான். உருகாட்டுவான் தாண்டி வந்துட்டு வேலனை வேலனை கணக்கா வந்துட்டோம். வேணும் நிப்பாட்டினோம் உங்களை கண்டுட்டு. ஓகே, கடவுள் இருக்கிறார் எங்களோட. நாங்கள் வேலைக்கு போய் சாப்பிடணுமென்று கடவுள் விரும்புகிறார் போல இருக்கு. சக்தி பிள்ளைகள் எல்லாம் அங்கே இருந்து இங்கே ஸ்கூலுக்கு வரீங்கண்ணா. எவ்வளோ கஷ்டம். ஏன்னா உங்களுக்கெல்லாம் பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது. இந்த பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும். இது எங்களுக்கு ஈஸி. என்ன மாதிரி இந்த ஸ்கூல் போகிற பிள்ளைகள் எல்லாம் பாவங்களே என்ன அங்கே இருந்து இங்கே போட்டில் வந்து அதிர்ஷ்டமோ நல்ல அம்மன் அருள் கிடைச்சிருக்கு. அப்போ எங்களுக்கு ஆனா சாப்பாடு இப்ப கொடுத்து முடிஞ்சிருக்குமே. இந்த நேரத்துக்கு கொஞ்சம் கோயில் முடிஞ்சிருக்கு. ஓகே, போட் வலிக்கிட்டு கவனம். ஓகே, போமா. வந்துட்டோம். வீட்டை இனி போறோம். எனக்கு களைச்சு போயிட்டோம். எனக்கு காட்டையில அதேனா. ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய். நாங்க போற பாதையில மூலா ஹாஸ்பிட்டல் எல்லாம் தாண்டி காவடி ஒன்று போய்கொண்டிருக்குது. எந்த கோயிலுக்குன்னு தான் தெரியல. என்ன சக்தி? எந்த கோயில்?